கார்டு உள்ளவர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு பற்றி ஒரு திடீர் அறிவிப்பு ஒன்றை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆதார் கார்டு பற்றி லேட்டஸ்ட் அண்ட் சூப்பர் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சா? அப்போது கட்டாயமாக உங்களோட அடையாள சான்று, ஐடென்டிட்டி ப்ரூஃப் மற்றும் முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான காலக்கெடுவை இப்போ திரும்பவும் நீட்டிச்சிருக்காங்க. 2027 ஜூன் வரைக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இ-சேவை மையத்துக்கு போனால் காசாகும். ஆனால் வீட்டில் இருந்தபடியே UIDAI.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட வெப்சைட்டில் உங்களோட ஓட்டர் ஐடி, கரண்ட் பில் இல்லைனா கேஸ் பில் கொடுத்து முற்றிலும் இலவசமாக சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆதார் மொபைல் ஆப் இனிமே பயன்பாட்டில் இருக்காது அப்படின்னு ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு. இனி ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா டிஜிட்டல் சேவைகளுக்கும் நீங்கள் நேரடியாக அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைலில் ஆப் வச்சுருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இனிமே அது வேஸ்ட் தான். பெயர் மாற்றம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் மாற்றுறது, இல்லை கைரேகை அல்லது கண் ரேகை, பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு தான் போகணும். ஆனால் இனிமே அங்கே போயிட்டு மணிக்கணக்காக டோக்கன் வாங்கிட்டு கால் கடுக்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டைமுக்கு கெத்தாக போய் வேலையை முடிச்சுட்டு வரலாம். ஸோ நீங்கள் நிறைய நேரம் க்யூவில் நின்று வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ முன்னாடியே வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்களுக்கு இ-சேவை மையங்களில் 50 இருந்து 100 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இனிமே வரப்போகிற ஆதார் கார்டில் பேரு, பிறந்த தேதி, அட்ரஸ் எதுவும் இருக்காது. வெறும் புகைப்படமும் QR கோடும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதெல்லாம் அக்மார்க் போய் தாங்க. பழையபடி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற வழக்கமான கார்டு தான் வழங்கப்படும் அப்படின்னு UIDAI தரப்புல இருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. காகிதத்தில் இருக்க ஆதார் கார்டு கிழிஞ்சு போகுதே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆன்லைனில் வெறும் 50 ரூபாய் கட்டினா போதும். ATM கார்டு மாதிரி செம குவாலிட்டியில் ஆதார் PVC கார்டு உங்கள் வீட்டுக்கே ஸ்பீட் போஸ்டில் வந்துடும். PVC ஆதார் கார்டு வாங்குறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நீங்கள் எந்த இ-சேவை மையத்துக்கும் போக வேண்டியதில்லை. உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை செய்ய தேவையானவை உங்களுடைய ஆதார் நம்பர், ஆன்லைனில் கட்டணம் செலுத்த ரூபாய் 50. அது நீங்கள் UPI, டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வழியாகவும் நீங்கள் ஆன்லைனில் 50 ரூபாய் பே பண்ணலாம். கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை. பயன்பாட்டில் உள்ள வேறு எந்த எண்ணையும் கொடுத்து OTP பெற்றுக்கொள்ளலாம். இது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆதார் அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளமான myAadar.uidai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். myAadar.uidai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு முகப்பு பக்கத்தில் உள்ள
ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை டைப் செய்து அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சா குறியீட்டையும் பார்த்து சரியாக டைப் செய்யவும். உங்கள் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால் நேராக சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும். மொபைல் எண் இணைக்கப்படவில்லை என்றால் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர் என்ற பாக்ஸை டிக் செய்து தற்போது உங்கள் கையில் உள்ள புதிய மொபைல் நம்பரை டைப் செய்து சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு வரும் ஓடிபி எண்ணை உள்ளிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா பேமெண்ட் பக்கம் திறக்கும். அதில் 50 ரூபாய் கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்தணும். அடுத்ததா பேமெண்ட் வெற்றிகரமாக முடிந்ததும் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அதில் SRN சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அதை ஸ்க்ரீன்ஷாட் அல்லது டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. கார்டு எப்போ கைக்கு வரும் அப்படின்னா இங்கே அப்ளை செய்த 5 to 15 வேலை நாட்களுக்குள் இந்திய தபால் துறை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக உங்கள் ஆதார் கார்டில் உள்ள முகவரிக்கு இந்த பிவிசி கார்டு நேரடியாக வந்து சேரும். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ட்ராக்கிங் பண்ண அதே வெப்சைட்டில் உள்ள செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுடைய SRN நம்பரை பதிவு செய்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மாஸ்க்டு ஆதார். உங்கள் ஆதார் நம்பர் தவறாக பயன்படுத்துறதை தடுக்க மாஸ்க்டு ஆதார் கடைசி 4 நம்பர் மட்டும் தெரிகிற மாதிரி டவுன்லோட் பண்ணி ஹோட்டல், ட்ராவல்ஸ் இது போன்ற இடங்களில் அடையாளமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ அவ்வளோதாங்க. இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.